தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். டாக்குமெண்ட்ரி ஷூட்காக கேரளா வந்தோம். ஸோ அதனால தான் இந்த இடத்துல இருந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட ஸ்டுடியோ கிடையாதுங்க, அதை சொல்லிவிட்டு ஷோ ஆரம்பிச்சிடுறேன். இந்த ஈரான் வர்சஸ் அமெரிக்கா கான்ஃப்ளிக்ட் நாம் எதிர்பார்த்ததை விட இன்னும் அடுத்த லெவலுக்கு போயிருக்கு. இதில் வேற இந்தியாவை உள்ளே ட்ராக் பண்ணி ஆகணுன்ட்டு ஒரு சில முயற்சிகள் நடந்துட்டு இருக்குன்னு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இந்த அமெரிக்காவோட அசட்ஸ் இருக்குல்ல மிடில் ஈஸ்ட்டில், அதையும் இஸ்ரேலையும் இந்த ஈரான் அடிச்சிட்டு இருக்க அடி இருக்குது பார்த்தீங்களா, அது இது வரைக்கும் 18 வேவாக நடந்து முடிஞ்சிருக்கு. 19வது வேவ் ஸ்ட்ரைக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை இப்போ நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அப்படின்ட்டு ஈரான் அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் ஈரான் இஸ்ரேலை ஒரு வழியாக்கிட்டு இருக்கு. நிறைய பேரும் ஈரான் அடி வாங்குற காட்சியை மட்டும் காண்பிக்கிறதா பல சேனல்ஸாக இருந்தே மக்களுக்கு அதிருப்தி இருக்குல்ல, அந்த அதிருப்தி இந்த ஷோவில் போக்கிடலாம். ஈரான் எந்த அளவுக்கு இஸ்ரேல் அடிச்சுக்கிட்டு இருக்கு, அதுலேயும் குறிப்பாக இஸ்ரேலோட டெல்லவிவ் பகுதி இருக்குல்ல, அங்கே சர்வநாசங்க கிட்டத்தட்ட காசா மாதிரி அதை மாற்றி வச்சுருக்காங்க. ஈரான் இஸ்ரேல் அடிச்சிட்டு இருக்க அடியை பாருங்களேன். இஸ்ரேலி மினிஸ்டர்ஸ் அண்ட் இந்த அசோசியேட்ஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வார்னிங் முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த வார்னிங்கை வெளிநாடுகள் முன்வைக்கல, இஸ்ரேலுக்குள்ளே இருக்கிறவங்களே அவங்களுக்கு முன் வச்சுருக்காங்க. அது என்ன தெரியுமா காரணம்? இது போல் நாம் மட்டும் சைபர் த்ரெட்டை முன்னெடுக்க மாட்டோம், ஈரானும் முன்னெடுக்கும். நாம் இங்கே செல்ஃபோன்ஸை ஸ்விட்ச் ஆன்லேயே வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம இருக்க லொக்கேஷன் மேபி அவங்களுக்கு ட்ராக் பண்ணப்பட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் எல்லாருமே இங்கே செல்ஃபோன்ஸை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு உள்ளுக்குள்ளே வார்ன் பண்ணியிருக்காங்க. மக்களே இதில் நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. இஸ்ரேலால் மட்டும்தான் பேஜர் அட்டாக்கு, மற்ற அட்டாக்லாம் அந்தளவுக்கு ஒரு மாதிரி நூதனமாக பண்ண முடியும்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. ஈரானும் பண்ணோம். இந்த விஷயம் இஸ்ரேலுக்கு நல்லா தெரியும். அவங்க எதிரியை குறைச்சி மதிப்பிடவே மாட்டாங்க. அதனால் இந்த வார்னிங்கை முன் வச்சுருக்காங்க. இதில் இந்த ஐரிஸ் டெனா அப்படின்ற ஒரு ஈரான் வார்ஷிப்பு இப்போ அதுதான் உலகம் முழுக்க பேசு பொருளாக மாறிடுச்சு. ஏன்னா இது வரைக்கும் இந்தியா இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளே போகலை, ஆனால் இழுக்கிறாங்களோன்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதில் சம்மந்தப்பட்ட நாடாக ஸ்ரீலங்காவை கருதப்படுது. எதுக்காக சொல்கிறேன்னு இப்போ ஒன்று தெரியும். இந்த ஐரிஸ் டெனா ஈரான் வார்ஷிப் இருக்குல்ல, இது இந்தியாவில் பயிற்சியை முடிச்சிருச்சுங்க. ஒரு ட்ரில் நடந்திருக்கு, அதில் அவங்க பயிற்சியை மேற்கொண்டு அதுக்கப்புறம் நாடு திரும்பியிருக்காங்க. நாடு திரும்புகிற அந்த நேரத்தில் நம்ம இந்தியன் ஓஷன் இருக்குல்ல, அதுக்கு அருகில் இருக்க ஸ்ரீலங்கா கிட்ட இந்த கப்பலை அடிச்சிருக்க அமெரிக்கா சப்மரீன்ஸ் வரைக்கும் லான்ச் பண்ணி விட்டாங்க. அது இப்போ அடுத்த பிரேக் த்ரூவாக மாதிரி இருக்குது. கடல் முழுக்க அவங்க ராஜ்யம் இருக்கணுன்றதில் மாற்று கருத்து இல்லைன்றதை அமெரிக்கா இது போல் அடித்து ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஈரான் வார்ஷிப் அடித்தாங்களே, அடிக்கும் போது அந்த கப்பலில் இருந்தவங்க எண்ணிக்கை 180 பேர் ஒட்டுமொத்தமாக. அந்த 180 பேர் நிலைமை யோசிச்சு பாருங்கள் என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் 87 பாடிஸை ஸ்ரீலங்கா அரசு எடுத்துட்டாங்க. அந்த கப்பலில் தாக்குதலுக்கு அப்புறம் கிடந்த பாடிஸ் இருக்குல்ல, 87 பாடிஸு. ஒரு 32 பேரை படுகாயங்களோடு அவங்க ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் ஸ்ரீலங்கா பண்ணியிருக்கு. இதில் மிஞ்சி இருக்காங்கள அவங்க எல்லாருமே நீரில் மூழ்கி இறந்துருக்கலாம் தான் இப்போ அஞ்சப்பட்டுருக்கு. 180 பேர் பயணப்பட்டதில் 32 பேர் காயங்களோடு மீட்கப்பட்டிருக்காங்கன்னா மற்றவங்க நிலைமை ரொம்ப கவலைக்கிடுங்க. அந்த அடித்த காட்சி இருக்குல்ல, அமெரிக்கா ஈரானோட அந்த கப்பலை அடித்த காட்சி, அதை நீங்களே பாருங்கள். இந்த பாடிஸ்லாம் கொண்டு வரப்படுது பார்த்தீங்களா, அங்கே மீட்கப்பட்ட பாடிஸ் ஒன்றா கப்பல் மூலமாக தரைக்கு கொண்டு வரப்பட்டுருக்கு. கொண்டு வந்துட்டு அங்கே சில செரிமனிஸை பண்ணுறாங்க, மிலிட்ரி சார்ந்து சில செரிமனிஸை பண்ணிடுறாங்க.
இது கூடவே அந்த பாடிஸை ஹேண்ட் ஓவர் பண்ணுற விஷயமும் இப்போ அடுத்தடுத்து ஆரம்பித்து போய்கிட்டு இருக்கு. இல்லை இதுலேயே அடுத்த ஒரு பெரிய தலைவலி உருவாகலாம் நான் அசியூம் பண்ணுறேன். அதாவது அமெரிக்காவால் கொல்லப்பட்ட ஈரான் சோல்ஜர்ஸ் இருக்காங்களே, அந்த ஈரானோட மிலிட்டரி சேர்ந்த ஒவ்வொருத்தரும் இவங்களோட பிரேதங்களை ஸ்ரீலங்கா யார்கிட்ட ஒப்படைப்பாங்க? ஈரான் கிட்ட ஒப்படைச்சா அமெரிக்கா அதுக்கு எதனா முட்டுக்கட்டை போடுச்சுனாக்கா? ஸோ இதுக்கப்புறம் புதுசாக இந்த தலைவலி நோக்கியும் உலகம் திரும்பும்னு நினைக்கிறேன். இதுக்கு நடுவில் சில பேர் என்ன சொல்லிட்டாங்க, எங்கள் ஈரான் கப்பல் இந்தியா சார்ந்து அந்த ட்ரில்லை மேற்கொண்டிருக்கு. அப்படி இருக்கிறப்ப இந்தியா அவங்களோட போர்ட்டை ஒருவேளை அமெரிக்காவோட போர்க்கப்பல் பயன்படுத்துறதுக்கு உதவி பண்ணுறாங்களோ, அமெரிக்காவோட இந்த நேவல் அசட்ஸ் இருக்குல்ல அதை சார்ந்த இந்தியா எல்லாத்தையும் அனுமதிச்சிட்டாங்களோ, இதனால தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கோன்னு அப்படி திருப்பி விட்டாங்க. இதை பற்றி இந்திய அரசிட்ட கேட்குறப்ப அவங்க சொல்கிற ஒரே ஒரு விஷயம், இல்லைங்க நாங்கள் அமெரிக்கா எங்களோட தளங்களை பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. அவங்க அடித்தது வாலண்டரி பேஸில் அவங்க ஸ்பான்டேனியஸாக ஒரு இடத்துல வச்சு அடிச்சிருக்காங்க. இதுக்காக நாங்கள் தான் போர்ட்டை கொடுத்து அடிக்க சொல்லன்ற மாதிரிலாம் யாரும் திருச்சி செய்தியை வெளியிட வேண்டாம்னு சொல்லிட்டோம் இந்திய அரசு செயலில் சொல்லியிருக்காங்க. இது மத்தியில் அந்த செரிமனிலாம் கண்டக்ட் பண்ணுறான்னு சொல்லலை, பாடிஸை கொண்டு வரது சார்ந்து அது ஒரு பக்கம் ஸ்ரீலங்காவில் பெருசாக நடந்துகிட்டு இருக்குது. இந்த மர்ஸ்க் இந்த நிறுவனத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இந்த உலகத்தோட மேரிடைம் கம்பெனிஸ், பிக்கெஸ்ட் மேரிடைம் கம்பெனிஸில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடல் சார்ந்த நிறைய சரக்குகள் பயணம் இருக்குல்ல, அதுக்கு இந்த கம்பெனி ரொம்ப குரூஷியல் ரோலை ப்ளே பண்ணுறது. அப்போ ஏற்பட்ட மர்ஸ்க் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இல்லைங்க இப்போ ரொம்ப ரொம்ப அசாதாரண சூழல் நிலவுது, அதனால் கல்ஃபுக்கான எங்களோட ஷிப்பிங் இருக்குல்ல, இந்த குட்ஸ் எல்லாம் ஷிப் பண்ணுறது இதை நாங்கள் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிக்கிறோன்னு சொல்கிறாங்க. உலகத்தோட பெரிய கம்பெனிங்க இந்த கடல்சார் வாணிபம் சார்ந்து அவங்க இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி அவங்க சப்ளையை ஸ்டாப் பண்ணுறதுனாலேயே உலகம் முழுக்க இந்த ஆயில் டிமாண்ட் இருக்குல்ல அது இன்னும் ஹியூஜுக்கு போகும். நம்ம ஏற்கனவே கணிச்சிருந்தோம்ல, முதல்ல $65 இருந்துச்சு ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை, அது அப்படியே 75 மாறிச்சு, அதுக்கப்புறம் 80 கிராஸ் பண்ணிச்சு. இப்போ சில எக்ஸ்பர்ட்ஸோட என்ன தெரியுமா, ஏன்ப்பா ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை இதுக்கப்புறம் $150 தொட்டாலும் ஆச்சரியப்படுறது இல்லைன்றாங்க. ஏன்னா மர்ஸ்கோட இந்த அறிவிப்பு இந்த விளையாட்டம் சார்ந்து பல பேரையும் பதற வச்சிருக்கு. இன்னொரு பக்கம் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் இருக்குல்ல, அங்கே வேறு நிலைமை ரொம்ப கவலைக்கிடும். அங்கே வேறு ஈரான் ஃபுல்லாக பிளாக் பண்ணியிருக்கா, அமெரிக்கா வேறு தொடர்ந்து நாங்கள் எல்லாருக்கும் ஆதரவு கொடுக்குறோம், சப்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் உங்களை பாதுகாக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஹார்முஸ் வழியாக நீங்கள் கடந்து வாங்க, நாங்கள் பார்த்துக்கிறோன்னு அமெரிக்கா சொல்லிட்டு இருக்கு. ஆனால் ஈரான் என்ன சொல்லுது, அமெரிக்கா பேச்சு கேட்டு யாராவது இங்கே கடந்தீங்கன்னா நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம், அடிச்சு காலி பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. எந்த நாட்டு கப்பலாக இருந்தாலும் சரி அப்படின்னு வார்னிங்கை முன் வச்சிருக்காங்க. இதில் இந்த சவுத் கொரியா இருக்குல்ல, அந்த நாட்டுக்கு சொந்தமான 7 ஆயில் டேங்கர்ஸ் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் என்ன பண்ணுறது தெரியாமல் விழிப்பதுங்க நின்றுக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா இப்போ நாங்கள் பேட்ரோலிங் பண்ணுறோன்னு சொன்னாலும் சவுத் கொரியாவுக்கு லைட்டாக பயம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அமெரிக்கா பேட்ரோலிங்கில் இருக்கும்போது ஈரான் ஒரு அடிச்சிச்சுன்னா, அந்த ஆயில் டேங்கர்ஸ் ஃபுல்லாக வெடிச்சிருச்சுன்னா அந்த பயத்தில் சவுத் கொரியா இருக்குது. உதாரணத்துக்கு சவுத் கொரியா சொன்ன இது மாதிரி நிறைய நாடுகளோட கப்பல்கள் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் அருகில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ட்ரம்ப் இப்போ என்ன சொல்கிறாரு, ஏங்க என்ன வேணாலும் ஆகட்டுங்க, நீங்கள் யாரும் பயப்படாதீங்க, எங்களை தாண்டி ஈரான் எப்படி உங்களை அடிக்குதுன்னு பார்த்துருவோம். ஈரானோட நேவல் ஃபோர்ஸ் பெருசா இல்லை யூஎஸ் நேவி பெருசான்றதை நம்ம ஹார்முஸ் வச்சு முடிவு பண்ணிப்போமே அப்படின்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப். ஸோ எங்களை தாண்டி உங்களை தொடராங்கன்னா பார்த்துப்போம். இன்னும் உலக மக்கள் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது. உங்களுக்கு இந்த ஹார்முஸில் நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறதா ட்ரம்ப் பேசியிருக்காருங்க. எந்த அளவுக்கு ட்ரம்ப்புக்கு இதில் தைரியம் இருந்துச்சுனாக்கா, நம்பிக்கை இருந்துச்சுனாக்கா இந்த வார்த்தையெல்லாம் விடுவார பாருங்க. அடுத்து ரஷ்யா, அவங்க இந்த நேரத்தில் கரெக்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. அதாவது ஏற்கனவே ட்ரம்ப் பேச்சை கேட்டு தான் இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெய் வாங்குறத தவிர்த்துருச்சுன்னு ஒரு டாக் போயிட்டுருக்குல்ல, அது டாக்காக மட்டும்தான் இருக்குது. இன்னும் ரஷ்யா சொல்லிட்டு இருக்க விஷயம், ஏங்க அமெரிக்கா சொல்கிற நாங்கள் நம்ப முடியாது, பார்ப்போம், இந்தியா உடனே எங்களை கழட்டி வர நாடெலாம் கிடையாது, எங்களுக்கு நல்லா தெரியும் இந்தியா எங்ககிட்ட தான் எண்ணெய் வாங்குவாங்கன்னு ரஷ்யா இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ ஆரம்பித்த கான்ஃப்ளிக்ட் இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இப்போ ரஷ்யா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, யாரும் பேனிக் ஆக வேண்டாம், இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பிளாக் பண்ணப்பட்டிருக்கிறதுனால நிறைய நாடுகளுக்கு இந்த ஆயில் சப்ளை சரியாக போகாமல் இருக்குல்ல, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்க எண்ணெய் இருக்குல்ல அதோட அளவை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக 2 நாடுகளோட பேரே சொல்கிறாங்க. ஒன்று சைனா, இன்னொன்று ஆப்வியஸாக நம்ம இந்தியா. இந்த 2 நாடுகளுக்கான ஆயிலை நாங்கள் நிவர்த்தி பண்ணுறது தேவை அப்படின்னு ரஷ்யா இப்போ இறங்கி வந்திருக்கு. இதில் இந்திய அரசு இதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்றதான் $1 பில்லியன் கேள்வியாக இருக்குது. இந்த குவைத்துக்கு அருகில் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஒன்று நடந்துச்சுங்க. இது சும்மா பிளாஸ்ட் சார்ந்து ஏதோ பாம்பு பிளாஸ்ட் பண்ணால் நினைக்காதீங்க, மிசைல்ஸை வச்சு ஏதோ அடிச்சிருக்காங்க இந்த குவைத்துக்கு அருகில். அந்த ஒரு அடியில் இந்த குவைத்துக்கு அருகில் இருக்கிற இந்த ஒரு ஆயில் டேங்கர் கொஞ்சம் அடிபட்டுருச்சு.
அந்த கப்பலோட இடதுபுறத்தில் அந்த எக்ஸ்ப்ளோசிவ் நடந்திருக்கு. அந்த கப்பலில் ஆயில் லீக்கேஜ் இருக்குல்ல, அது இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இது எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுதா மக்களே? அந்த ஆயில் எல்லாமே கடல் நீர் சார்ந்து கலக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீர்வாழ் உயிரினங்களுக்கு பெரிய தலைவலி அது. அந்த உயிரினங்களோட லைஃபே த்ரெட்டுக்குள்ளானதாக மாறிடும். மனுஷ பயலுக்கு மட்டும் அடிச்சிட்டு இல்லாமல் மீன்கள் வரைக்கும், கடல்வாழ் உயிரினங்கள் வரைக்கும் நம்ம ஒரு வழி ஆக்குற மாதிரி இருக்கும். இதை யூகே மேரிடைம் ட்ரேட் ஆப்ரேஷன்ஸ் இருக்காங்களே, இவங்களே சொல்கிறாங்க இது கண்டிப்பாக பெரிய என்விரான்மெண்டல் இம்பாக்ட் ஏற்படுத்தணும். நான் ஒரு கப்பலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி எத்தனை ஷிப்ஸ், எவ்வளோ ஆயில் டேங்கர்ஸ் அந்த நீரிணை முழுக்க இருக்குன்னு பாருங்கள். அது எல்லாமே தாக்குதலுக்கு உள்ளாகி ஸ்பில்லேஜ் ஆச்சுன்னு வைங்க, ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயமா மாறிடும். கடல்சார் இயற்கை சூழல் இருக்குல்ல, அதை மனுஷங்க கெடுத்தாங்கன்ற பேரும் நம்மளுக்கு தாராளமாக கிடச்சிடும். இதுக்கு மத்தியில் ஈரான் ஆள போகிற அடுத்த சுப்ரீம் லீடர் யார்? ஏன்னா ஈரானில் என்னதான் அதிபர் அதுன்னு இருந்தாலும் அந்த நாட்டோட உச்சாணி அதிகாரம் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் லீடர் தான். ஏற்கனவே கமெனியை அமெரிக்கா கொண்டுட்டாங்களா, இப்போ அடுத்து யார் அப்படின்ற லிஸ்ட்டு பெருசாக பேசப்பட்டுருக்கு. ஆனால் இந்த நேரத்தில் மொஜ்தபா அவரோட பேரும் பெருசாக அடிபடுது, கமெனியோட பையன் தான். இப்போ இந்த விஷயம் இஸ்ரேல் காதுகளுக்கு போதா, இஸ்ரேல் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேல் கேட்ஸ் இருக்கார்ல, அவர் இடத்துல சொல்கிறாரு யார் வேணாலும் வரட்டும் அடுத்த சுப்ரீம் லீடராக, வந்தவங்க அந்த சீட்லேயே இருக்க முடியாது, நாங்கள் உடனே தூக்கிடுவோன்றாரு. யாரை நீங்கள் அப்பாயின்ட் பண்ணாலும் சரி நாங்கள் ஆட்சி காலி பண்ணுறோன்றாரு. இதே ஸ்டேட்மெண்ட் தான் கிட்டத்தட்ட அமெரிக்கா சொல்லுது இப்போ. ஆனால் கொன்னுடுவோன்ற மாதிரி சொல்லலை, நம்ம பொறுத்திருந்து பார்ப்போமே யார் தான் வராங்கன்னு அப்படின்னு அவங்க ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேரை முன்னெடுக்கிறாங்க. ஏன்னா ஈரானுக்கு நல்லா தெரியும் இப்போதைக்கு பிக்கெஸ்ட் த்ரெட் யாரோட உயிருக்கு தெரியுமா? சுப்ரீம் லீடர் சேரில் யார் உட்கார போகிறாங்களோ அவங்களோட உயிருக்கு தான். அதையும் தாண்டி ஒருத்தர் அவங்க அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அமெரிக்கா படை இஸ்ரேல் படையும் அவரை கொண்டுடுச்சுன்னா திருப்பி ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. இது இப்படியே சைக்கிள் மாரி போயிட்டுருக்கோம். சரி ரைட்டு, இந்த ரேஸில் ஈரான் ஆள போகிற அடுத்த சுப்ரீம் லீடருக்கான ரேஸில் யார் யாராவது இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இதில் மொஜ்தபா ஆப்வியஸாக அவர் தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்காருங்க. அந்த ரேஸில் அடுத்த சுப்ரீம் லீடர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது கமெனி பையனுக்கு. இவருக்கு அடுத்து 7 பேர் இருக்காங்க. அதில் ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லணும்னா அலிரெசா அராஃபி அப்படின்ற ஒரு பர்சன், இவர் அங்கே மூத்த மார்க்க குரு. இவரை தாண்டி 3வது இடத்துல முகமது மேடி மிர்பாகரி, இவர் ஆக்சுவலாக கிளரிக்குங்க. அவர் சீனியர், இவர் அந்தளவுக்கு கிடையாது, அவரோட கொஞ்சம் கீழே தான். அப்புறம் ஹசன் ரௌஹானி, ஈரான் ஆண்ட முன்னாள் அதிபர் இவர். இவரை தொடர்ந்து ஹாஷிம் ஹுசைனி, இவர் சீனியர் மார்க்க குருவாக பார்க்கப்பட்டுருக்காரு. அப்புறம் அரில் அரிஜானி, ஆக்சுவலாக இவருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகங்க. ஏன்னா சுப்ரீம் லீடர் உயிரோடு இருக்கும் போது ஈரானில் சுப்ரீம் லீடருக்கு அடுத்து பெரிய பவர்ஃபுல் பர்சனாக கருதப்பட்டவர், அதிபருக்கு மேலே பவர்ஃபுல் பர்சனாக கருதப்பட்டவர் இந்த அலில் அரிஜானி தான். இப்போதைக்கு ஈரானோட சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்குல்ல, அதோட செக்ரட்டரியாக இருக்காப்புல. 7வது இடத்துல ஹசன் கொமேனி, இவர் ஈரானை ஃபவுண்ட் பண்ணார் பார்த்தீங்களா, அவரோட பேரப்பையன். இதில் 8வது பார்த்தீங்கன்னா முகமது பாகர் காலிபாஃப், இவர் தான் ஈரான் பார்லிமெண்ட் இருக்குல்ல அதோட ஸ்பீக்கர். இந்த 8 பேருக்கு மட்டும் தான் வாய்ப்பு இருக்குது ஈரான் சுப்ரீம் லீடர் இருக்கையை அடுத்து அலங்கரிக்கிறதுக்கு. இந்த 8 பேர் மேலே தான் அமெரிக்க படை இஸ்ரேல் படைக்கு கண்ணும் இருக்குது. இந்த 8 பேரில் யார் அப்பாயின்ட் பண்ணாலும் அவங்கள முடிச்சிடணுன்ட்டு. இந்த 8 பேர் அந்த மூமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணுற வேலையை இஸ்ரேல் ஆரம்பிச்சிருக்கலாம். அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்து அந்த யூஎஸ் காங்கிரஸ் இருக்குல்ல, இது சார்ந்த செனட் மீட்டிங் ஒன்று நடந்திருக்கு. அங்கே என்ன இருக்குது, ஒரு முன்னாள் மெரெயினுங்க, அமெரிக்காவோட முன்னாள் மெரெயின், அவர் பேர் பிரையன் மெக்யூனஸ். இவர் என்ன பண்ணிட்டாப்புல, எங்களுக்கு இந்த போர் வேணாம், அங்கேயே கத்தியிருக்கார் பயங்கரமாக, எங்களுக்கு இந்த போர் வேணாம், அமெரிக்காவுக்காக சண்டை போடலாம், எதுக்கு இஸ்ரேலுக்காக நாம் போய் சண்டை போடணும், இது ஒட்டுமொத்த அமெரிக்க மக்களையும் ஒரு பெரிய ட்ராப்புக்குள்ளே சிக்க வைக்கிற மாதிரி இருக்குன்னு அந்த மனுஷன் பயங்கரமாக ஷோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அவை காவலர்கள் இருப்பாங்களே, அவங்க அவரை குண்டுக்கட்டாக தூக்கி வெளியே வீசினாங்க. இந்த கொடுமையும் நடந்திருக்கு. இப்போ no one wants to fight for Israel. His hand. Oh, his hand. Sir. Let go of your hand. Let go of the door. Let go of the door. The senator broke his hand. A sitting U.S. senator just broke the hand of a Marine. Sir. Control your Senate. We're stuck in the door. Okay, sir. A U.S. senator just broke the hand of a Marine. Hand's stuck. A U.S. senator just broke the hand of a Marine. You're a coward. Punk. Yeah, go fuck yourself. What do you say? Senator? Go fuck yourself. You were a shit seal. That's why you got kicked out, fat ass. Everybody sit down, please. Sit down, please. Everybody sit down, please. Everybody sit down, please. I'm getting out of here. That's fine. Everybody sit down, please. Is your hand okay? Okay. No, it's not. This is disgusting.
Disgusting. Just pull it out. ஒவ்வொரு ஏர்போர்ட்டில் இருந்தும் விமானங்கள்லாம் கிளம்புறதும் கல்ஃபுக்கு போய் இறங்குறதும் அங்கே எப்படியாவது உயிருக்கு போராடுறவங்களை மீட்டு கொண்டு வரதும் பெரிய ஆப்ரேஷன் எல்லா நாடுகளும் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. இதில் நம்ம மதுரை ஏர்போர்ட் இருக்குல்ல, அங்கே இருந்த விமானங்கள் கிளம்புன்னு பல பேர் எதிர்பார்த்தாங்க. 3வது நாளாகிய இன்றைக்கும் ஆனால் கிளம்ப முடியல. ஏன்னா அங்கே ஸ்ட்ரைக் ரொம்ப ரொம்ப ஹெவியாக போயிட்டுருக்கு மிடில் ஈஸ்ட்டில், அந்த கல்ஃப் முழுக்கவே. ஸோ இதனால் மதுரை ஏர்போர்ட்டில் இந்த கல்ஃபை நோக்கி போகிற விமானங்கள் இன்றைக்கும் அதோட சேவையை 3வது நாளாக தவிர்த்துருக்கு. ஸோ கல்ஃபை நோக்கி எல்லா விமானங்களும் மதுரை ஏர்போர்ட்டில் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு. பேசஞ்சர்ஸ்லாம் பாவங்க நிறைய ஏர்போர்ட்ஸில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க லக்கேஜோடு. இங்கேருந்து போக முடியல, அங்கேருந்து வரவும் முடியல. அவங்க நிலைமை ரொம்ப ரொம்ப கவலைக்கிடும். இந்த மதுரை ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் இருக்காங்களே, அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, பேசஞ்சர்ஸ்லாம் இங்கே ஏர்போர்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த டிக்கெட் எடுத்துருவீங்களா, அப்போவே நீங்கள் குறிப்பிட்ட ஏர்லைன்ஸ் கிட்ட கேட்டுருங்க. கேட்டுட்டு கன்ஃபார்மாக எல்லாம் இருக்குமான்றது தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நடிகர் சோழசூடு இருக்கார்ல, ஹெல்ப் பண்ணுறதுல பேர் போன மனுஷன். அப்போ ஏற்பட்டு இப்போ என்ன சொல்லியிருக்காரு, துபாயில் என்னோட வாக்குக்கு கட்டுப்பட்டு சில பேர் இடங்களை கொடுக்க ரெடியாக இருப்பாங்க தங்கிறதுக்கு. ஸோ அப்பேற்பட்ட இடங்களை நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன். ஆனால் அங்கே இருக்க மக்கள் ஒன்று பண்ணுங்கள், என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் மட்டும் பண்ணுங்கள், உங்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவைன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன்னு இது போல் நல்ல மனசுக்காரங்களும் இந்த நேரத்தில் வெளிப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசு ஒரு வினா இருக்குது. முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அலி பண்ணுங்கள். இந்தியா இந்த அனர்த்தத்துக்குள்ளே இழுத்து கொண்டு வரப்பட வாய்ப்பு இருக்கா? அப்படி ஒருவேளை நம்மளால் தவிர்க்கவே முடியல கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இந்தியா எந்த பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரைக்கும் நியூட்ரலாக இருக்கிறது பெஸ்ட் இந்த நேரத்தில். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.